மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விவசாயத்தை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு விவசாயிகளுடைய பூமிகளை எடுக்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க இந்த திட்டத்திற்காக. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த விவசாய விளைநிலங்கள் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுக்க முயற்சி செய்த போது விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து உங்களுடைய பூமியெல்லாம் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய பூமிகளை பறிக்க முயற்சி செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆக அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் விவசாயிகளுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கம். இன்றைக்கு விலை மதிக்க முடியாத நிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, அப்படிப்பட்ட பூமியை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது சாதாரண விஷயம் அல்ல. எந்த காலகட்டத்திலும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயியுடைய நிலங்களை இனி எந்த ஒரு திட்டத்துக்கும் எடுக்க முடியாது. உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பூமியை நம்பித்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பூமியை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு சுரங்க விரிவாக்கத்திற்காக இந்த பகுதியில் வடச்சேரி அந்த பகுதியிலும் நிலக்கரி சுரங்கம் எடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்தில். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் கொண்டு வந்த காரணத்தினால் இன்றைய தினம் வடச்சேரி பகுதிக்கிற விவசாயியுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைய தினம் இந்த விவசாயிகள் முழுக்க முழுக்க நெற்பயிரிடுறாங்க. அதோட பருத்தி சாகுபடி அதிகம். இப்படி இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க. இந்த வடச்சேரி பகுதி யாருடைய பகுதின்னு தெரியுமா? டிஆர் பாலு. ஏற்கனவே அவர் மத்திய மந்திரியா இருக்கும்போது தான் திரு அங்க இருக்கிற தஞ்சாவூர்ல இருக்கிற எம்பி அவருக்கு பள்ளி மாணிக்கம் அவரும் திரு டிஆர் பாலு தான் பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி எங்கிட்ட இருக்குது. நான் அந்த அடுத்த தரக்கு வரும்போது போட்டு காட்டுறேன். அதில் சொல்றாங்க, இன்னைக்கு மீத்தேனை கொண்டு வந்தது திமுகவும் நாங்களும் அவரே பேட்டி கொடுத்தார். அப்படின்னா உங்களுடைய நிலத்தை பறிக்கிறதுக்கு தானே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன, அதிமுக அரசு இருக்கிற போது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று உங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து பாதுகாத்தோம். அப்படின்னா எந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம், எந்த அரசாங்கம் விவசாயிகளுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கம் நீங்களே சீர்தூக்கி பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது 2014 2020 ஆட்சி செய்தோம். அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். இன்றைக்கு என்னன்னா, நம்முடைய விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை நடவு செய்வதற்கு வங்கிக்கு போனால் பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. அதில் ஏதோ சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இப்போ சிவில் ஸ்கோர் என்ற ஒரு விதி கொண்டு வந்து, சட்டத்தை கொண்டு வந்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அரசு தட்டி கேட்க கையிலாகாத திறனையற்ற அரசாக இருக்கு. திறமையற்ற அரசு.
இன்றைக்கு எப்படி விவசாயிகள் வந்து சாகுபடி செய்வதற்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 53,000 கோடி கடன் கொடுத்துருக்கான்னு. 53,000 கோடியெல்லாம் கடன் கொடுக்கல. வருஷம் கடன் கொடுக்குறோம், திருப்பி வாங்கிக்கிறோம், மறுபடியும் அடுத்த வருஷம் கொடுக்குறோம், திருப்பி வாங்கிக்கிறோம். அப்படிதாங்க. 53,000 கோடி கொடுத்தாங்களா? பொய் தாங்கண்ணே. ஆனால் பத்திரிகையில் விளம்பரம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் விவசாயிகளுக்காக தொடக்க வேளாண் வங்கியில் 53,000 கோடி கடன். அப்படியே பச்சை பொய்யை பேசுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வருஷம் ஒரு 12,000 13,000 கோடி விவசாயிகளுக்கு ஏற்றவாறு, சாகுபடிக்கு ஏற்றவாறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளிலிருந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுப்பது வழக்கம். அது எல்லா அரசாங்கத்திலையும் அப்படித்தான். ஆனால் அந்த கடனை வாங்கி அடுத்த வருஷம் மீண்டும் திருப்பி கட்டினா தான் புது கடன் கிடைக்கும். அப்படித்தானே நடைமுறை. அதே போல் இன்றைக்கு தண்ணி திறந்து விட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் கடற்படைக்கு தண்ணி போய் சேரல. இன்றைக்கு விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் எங்கள் இடத்துல அவள் மனுவாக எழுதி கொடுத்தாங்க. தண்ணி திறக்கப்பட்ட ஒரு மாதம் ஆகியும் இன்னும் கடமடை பகுதிக்கு இன்னும் தண்ணி போகலை, விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் தூர்வாரதுலையும் ஊழல் செஞ்சுட்டாங்க. முறையாக தூர்வாரி இருந்தால் கடைக்கோட்டையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தடை இல்லாமல் தண்ணி போயிருக்கும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.